ஹாய் கைஸ், வெல்கம் டு ஈகோ டெக்கோ சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா MySQL டேட்டாபேஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் இன்ஜினில் MySQL டவுன்லோட் போட்டிங்கன்னா அதோட மெயின் வெப்சைட் உள்ளே போயிடும். அதில் போயிட்டிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுற வெப் பேஜ் போயிடும். இதில் வந்து 2.1 MB இதுவே கொடுத்து கீழே மை டவுன்லோட் நோ தேங்க்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் மை டவுன்லோட் இது கொடுத்ததும் மேலே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிட்டும். அது உள்ளே கொடுத்ததும் இன்ஸ்டலேஷன் ஆகிடும். இன்ஸ்டலேஷன் இது வந்துடும். MySQL ஒர்க் பெஞ்ச் வந்து இன்ஸ்டால் ஆகுது. நம்ம வந்து கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லை சர்வர் ஒன்லின்னா நீங்கள் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நம்ம கஸ்டம் பண்ணுறதுனால டேட்டா வந்து கம்மி ஜிபியில் டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். MySQL சர்வரில் போயிட்டு அது உள்ள MySQL சர்வரில் இதில் வந்து 8.46 ஃபஸ்ட்டு இருக்கிறத கொடுத்து ஃபஸ்ட்டு இதை டிக் பண்ணிவிட்டு அடுத்தது டிக் பண்ணதும் அது அப்ளிகேஷன் உள்ள போயிட்டு ஒர்க் பெஞ்ச்லேயும் 8.046 செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஷெல் அதுலேயும் MySQL ஷெல்லில் போயிட்டு 8.046 செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. இது நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்து கொஞ்சம் இனிஷியலேஷன் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஃபஸ்ட்டு இருக்கிறது 2 சீக்கிரம் இன்ஸ்டால் ஆகிடும். லாஸ்ட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா ஒரு சாங் போட்டு வரேன் கேளுங்க. ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. அதுவும் நெக்ஸ்ட்டு கொடுத்து திரும்பியும் நெக்ஸ்ட்டு இதுவும் நெக்ஸ்ட்டு எது ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இதில் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி 4 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். நீங்கள் எப்போ ஒர்க் பெஞ்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பாஸ்வேர்ட் போட்டால் தான் அந்த ஒர்க் பெஞ்ச் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்காக பாஸ்வேர்டு செட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் கொடுத்து ஃபுல்லாக ரன் ஆகும். ஃபினிஷ் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் அவ்வளோதான். எல்லாம் முடிச்சு ஒர்க் பெஞ்ச் வந்து ஆன் ஆகுது. இதான் வெல்கம் டு MySQL ஒர்க் பெஞ்ச். இதான் நம்ம ரன் பண்ணுற MySQL டேட்டாபேஸோட ஹோம் பேஜ். கீழே கொடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டே செட் பண்ணியிருப்பீங்களா அந்த பாஸ்வேர்ட் 4 டிஜிட் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓகே கொடுத்ததும் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு MySQL தெரிஞ்சு கோடை ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோட் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ
டேட்டாபேஸ் ரன் பண்ணால் மேலே ஒரு மின்னல் குறி மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணதும் ரன் ஆகும். ஷோ டேட்டாபேஸ் மாதிரி கீழே க்ரீன் கலரு இது வந்ததும் கோடிங் ரன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் காய்ஸ். நீங்கள் உங்களுக்கு MySQL எந்த கோடிங் இருந்தாலும் இதில் ரன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச